அதிர்ச்சியூட்டுகிற ஒரு ரகசியம். இந்த அதிர்ச்சியூட்டுற ஒரு ரகசியம் அப்படின்னா, நம்ம வழக்கமாய் நம்ம வாசித்த வேத பகுதி தான். ஆனால் அதில் இருக்கிற சில காரியங்கள் நமக்கு ஒரு அதிர்ச்சியாகவும், சில நேரங்களில் நமக்கு பெரிய கேள்வியும் எழுப்புகிற ஒரு பகுதியாக இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆதாரமான வேத பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வரை எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21லிருந்து 35 வரைக்கும். ஸ்தோத்திரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. பேதுரு ஆண்டவற்றை ஒரு கேள்வி கேட்கிறார். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றங்களை செய்தால் அவனை எத்தனை தடவை மன்னிக்கணும்? ஒரு 7 தடவை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அந்த நாட்களில் 7 அப்படின்னா அது பூர்ணமான நம்பர் அப்படின்னு நினச்சாங்க. அது போதும், அது நிறைவானது அப்படின்னு நினச்சாங்க. அதனால் இப்போ 7 முறை மன்னிச்சாச்சுன்னா அது ஒரு நிறைவானது, அது போதுமானது அப்படின்னு ஒரு திருப்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கேட்குறார். எத்தனை தடவை மன்னிக்கலாம்? ஒரு 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறார். இப்போ நம்ம கூட சில நேரங்களில் சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, எவ்வளோ நேரம் தான் பொறுக்கிறது அப்படிம்போம்ல. இந்த மாதிரி அளவு வச்சு அவர் பேசுகிறார். 7 தடவை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், 7 தடவை இல்லை, 7 70 முறை அப்படிங்கிறார். 7 70 அப்படின்னா 7 பெருக்கல் 70 அப்படி இல்லை, இது 7க்கு மேலே 70. அந்த 7 to the powerன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி 70. இது அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவே கிடையாது. மன்னிக்கிறதுக்கு அளவு இல்லை. உனக்கு எதிராகி யார் என்ன செஞ்சாலும் அளவில்லாதபடிக்கு நீ அவனை மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை அவருக்கு சொல்லுகிறார். ஒரு ராஜா இருக்கிறார், அவர் கணக்கு பார்க்குறார். இப்போ இந்த மார்ச் மாதம் வந்துருச்சு, எல்லோரும் கணக்கு பார்ப்போம்ல, அந்த மாதிரி வருஷ கடைசியில் அவர் கணக்கு பார்க்குறார். அப்படி கணக்கு பார்க்கும்போது யார் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க, யார் திருப்பி தரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒன்று தெரியுது, அங்கே ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், அவர் 10,000 தாலந்து கடன் வாங்கிட்டு செலுத்தாமல் இருக்கிறார். இது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே ராஜா அவனை கூட்டு வர சொல்லி, நீ 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்க, அதை நீ கொடுத்து தீர்ற மட்டும் உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறேன், ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராஜா இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10,000 தாளந்து கடன் வாங்கினவன்
அவனுடைய சொத்துக்கள், அவன் மனைவி பிள்ளைகள், அவனுக்குரியது எல்லாத்தையும் விற்று கடன் அடைச்சாலும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 10,000 தாளந்துங்கிறது அவனால் திருப்பியை செலுத்த முடியாத அளவுக்கு அன்றைக்கி பெரிய தொகை. அதை இவன் திருப்பி செலுத்தாதனால அவனை பிடிச்சி உள்ள வைங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கடன் வாங்கினவர் அந்த ராஜாட்ட காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை தண்டிக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க, நான் திருப்பி செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராஜா யோசித்து பார்க்குறாரு, இவன் தான் சம்பாதிச்சு கடனை அடைக்க வேண்டியவன், இப்போ இவனை உள்ளே வச்சாச்சுன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வாங்கியிருக்கிற தொகை 10,000 தாளந்து. இப்போ இவன் மனைவி, சொத்துக்கள், பிள்ளைகள் அத்தனையும் விற்றா கூட இந்த கடனை அடைய முடியாது அப்படின்னு ராஜா மனது இறக்கப்பட்டு, சரி உன் கடனை மன்னிச்சிடுறேன் நீ போ அப்படின்னு விடுதலையாக்கி விட்டுறார். இப்போ விடுதலையாகி வந்தவன் நேராக ஊருக்குள்ளே வர்றான். அங்கே இவன் கூட வேலை செய்கிற இன்னொரு வேலையாள் இருக்கான். அந்த வேலையால் இவன்கிட்ட 100 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்கிறான். இவன் முதல்ல ராஜாட்டு வாங்கினது எவ்வளவு? 10,000 தாளந்து. ஆனால் இவன்கிட்ட அடுத்த வேலைக்காரன் வாங்கினது எவ்வளவு? வெறும் 100 வெள்ளிக்காசு. இந்த 100 வெள்ளிக்காசை வாங்கின பார்த்து அவன் கழுத்தை போய் நெரிக்கிறான். கழுத்தை நெரிச்சு, நீ உடனே இது தீக்கணும் அப்படின்னு அவனை கொண்டு போய் தண்டிக்க பார்க்குறான். இப்போ இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது. இவனும் காலில் விழுந்து வணங்குறான், என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறான். 100 வெள்ளிக்காசு தானே திருப்பி கொடுத்துட்றேங்கிறான். ஆனால் இவன் சம்மதிக்காமல் அவனை கொண்டு போய் காவலில் வைக்கிறான். இந்த செய்தியை மற்ற வேலைக்காரர்கள் போய் ராஜாட்ட சொல்கிறாங்க. உடனே ராஜா கோவப்பட்டு, இந்த முதல்ல மன்னிக்கப்பட்டவனை திரும்ப கூட்டுவா அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு மன்னிச்சேன்ல, நீ ஏன் அடுத்தவனை மன்னிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கணுமா? அந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, உபாதிக்கிறவன் இடத்திலே விட்டு கொடுங்கிறான், கொண்டு ஒப்படைச்சிருங்கிறான். உபாதிக்கிறவன்னா தண்டிக்கிறவன், அடிக்கிறவன், சித்திரவதை செய்கிறவன், அவன்கிட்ட போய் இவனை கொடுத்துருங்க, ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு, அதனால நீங்களும் தந்தன் தகவலன் செய்கிற தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இதில் இந்த மனுஷன் கடன் வாங்கினார், திரும்ப செலுத்த முடியலை, தண்டனைக்கு உள்ளாகிறான். ஆனால் இவனால் முடியாது, இதை செலுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்ச போது ராஜா அவனை மனப்பூர்வமாய் மன்னிச்சு அனுப்பிட்டார். இதை போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சுயமாய் பாவ மன்னிப்பை பெற முடியாது, நம்ம சுயமாய் தேவனுடைய கிருபையை நம்ம பெற முடியாது, நம்ம சுயமாய் இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ முடியாதுங்கிறதுனால நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்மளால் எதுவும் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தம்முடைய தயவுனாலே தம்முடைய கிருபையினாலே நம்மளை மன்னித்து இந்த வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்மளை தேவன் இப்படி மன்னித்திருக்கிறார், ஆனால் நாம் மற்றவங்களை மன்னிக்கிறோமா? இதுதான் இன்றைக்கி கேள்வி. பல நேரங்களில் நமக்கு எதிராய் பேசியவர்கள், எதிராய் செய்தவர்கள், நம்மளை காயப்படுத்துகிறவங்க, நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்க, நம்ம நஷ்டத்தை உண்டாக்குனவங்க, நம்ம கெட்ட பேரை உண்டாக்குனவங்க, இவங்களையெல்லாம் மன்னிப்பதற்கு நாம் தயங்குகிறோம். அதுக்கு பல காரணங்களை சொல்கிறோம். ஏன் மன்னிக்கலை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நம்மை மன்னிச்சது போல நாம மற்றவங்களை மன்னிக்கணுமா? இப்போ கர்த்தர் நம்மளை மன்னிச்சது போல நம்ம மற்றவங்களை மன்னிக்கலை அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்கிறார். என்ன நடக்குமா? கர்த்தர் நம்மளை மன்னிக்க மாட்டார், மன்னிக்காமல் என்ன செய்வார்னு சொல்லியிருக்கீங்க?
உபாதிக்கிறவன் இடத்துல கொண்டு ஒப்பு கொடுத்துருவாருன்னு போட்டுருக்கு. உபாதிக்கிறவன சாட்டை வச்சு அடிக்கிறவன், தண்டனை செலுத்துறவன், உபத்திரவப்படுத்துறவன். நல்லா யோசிக்கணும். இந்த மனுஷன் ஏன் உபாதிக்கிறவன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? இவன் கடன் வாங்கினதுனாலயா? இவன் மன்னிப்பு கேட்காதனாலயா? ஏன் இவன் உபாதிக்கிறவன் ஒப்பு கொடுத்தாரு? மன்னிக்கப்பட்ட இவன் அடுத்தவனை மன்னிக்காதனால உபாதிக்கிறவன் ஒப்பு கொடுக்கிறார். இவன் கடன் வாங்கினதுனால இல்லை, திருப்பி செலுத்தாதனால இல்லை, அதெல்லாம் ராஜா மன்னிச்சார். ஆனால் இவன் மற்றவங்களை மன்னிக்காததுனாலே உபாதிக்கிறவன் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கு பல விதமான உபாதைகள் வழியாய் நம்ம கடந்து வர்றோம், உபத்திரவங்கள் வழியாய் கடந்து வர்றோம். இதுக்கு பல காரணங்கள் நாம் சொன்னாலும் இந்த சம்பவத்தின்படி, இந்த வேத பகுதியின்படி நம்முடைய உபத்திரவத்துக்கான காரணத்தில் ஒன்று, நாம் மற்றவர்களை மன்னிக்காது. நாம் மற்றவர்களை மன்னிக்கலை அப்படின்னா நமக்கு உபத்திரவம் வரும், உபாதைகள் வரும். அப்போ மன்னிக்க வேண்டியது நமக்கு அவசியமான ஒன்று. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா, மன்னிச்சிடலாம், ஆனால் அவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கலையே, அல்லது அவங்க மனம் திரும்பலையே, அல்லது அவங்க தன்னை சரிப்படுத்திக்கலையே என்று நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறோம் அல்லது நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தவன் போட்ட மன்னிப்பு கேட்டான்னா மன்னிச்சிரு, திருந்திட்டான்னா மன்னிச்சிரு அப்படின்னு நீங்கள் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, நீ உபத்திரவப்படாமல் இருக்கணும்னா, நீ சந்தோஷமாக சமாதானமாக வாழணும்னா நீ மன்னிச்சிரு. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? கவனிக்கிறீங்க? மன்னிக்கிறதுக்கு எதிர்த்தரப்பு இங்கே தேவையில்லை. சமாதானமாக வாழணும், சேர்ந்து வாழணும், கூட சேர்ந்து பயணிக்கணும், கூட சேர்ந்து சில காரியங்களை செய்யணும்னா தான் அடுத்த ஆள் நமக்கு தேவை, அடுத்த தரப்பு நம்மளோட ஒத்து வரணும். இப்போ மன்னிக்கிறதுக்கு அடுத்த தரப்பு தேவையே இல்லை. மன்னிக்கிறதுங்கிறது நம்மளை சார்ந்தது. நம்மளை காயப்படுத்தின, நம்மளை துக்கப்படுத்தின, நமக்கு எதிராக பேசின, நமக்கு எதிராக வேலை செஞ்சவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் மன்னிக்க வேண்டியது நாம தான். அப்போ மன்னிப்பதற்கும் அடுத்த ஆட்கள் நமக்கு பாதிப்பு உண்டானவங்க திருந்துறதுக்கோ மன்னிப்பு கேட்பதற்கோ இதில் தேவையே இல்லை. அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நம்மளை எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி நாமளும் மற்றவர்களை மன்னிக்கணும். மன்னிக்கலைன்னா என்ன நடக்கும்? உபாதைக்குள்ள போகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீமை செய்தவர்கள், எதிராகி பேசினவங்க, எதிரான காரியங்களை செய்கிறவங்க, நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குனவங்க, நமக்கு இழப்பை உண்டாக்குனவங்க, நமக்கு அவப்பெயரை உண்டாக்குனவங்கள கர்த்தர் பார்த்துக்குவார். பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் மன்னிக்காவிட்டால் நமக்கு உபாதை உண்டாகும், நம்ம பாதிக்கப்படுவோம். அவங்களுக்கு இவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் தீமை செஞ்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம அவனை மன்னிக்கலைன்னா இப்போ பாதிப்பு யாருக்கு தான்? மன்னியாத நமக்கு தான். நம்ம அப்போ அடுத்தவங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். நம்ம மன்னிக்கணும். சில நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்போம். நம்ம மன்னிக்காததுக்கான காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்லும். அவங்கள எப்படி மன்னிக்க முடியும்? அவங்க கொஞ்சமாக பேசினாங்க, வாழ்க்கையெல்லாம் என்னை சீரழிய வச்சுட்டாங்க, இவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க, இவ்வளோ பெரிய இழப்பை உண்டாக்கிட்டாங்க நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லுற எதையும் ஆண்டவர் காது கொடுத்து வாங்கியதுக்கு விளக்கம் சொல்லலை. கர்த்தர் சொல்கிற ஒரே காரியம், நீங்கள் மன்னிக்காவிட்டால், இப்படி தான் சொல்கிறார். இப்போ ஏன் மன்னிக்கணும்னா, மன்னிப்புங்கிறது நம்மளை சார்ந்தது. நம்ம மன்னிச்சோன்னா
நமக்கு விடுதலை, நமக்கு சந்தோஷம், நமக்கு சமாதானம் உண்டாகும். நம்ம ஆவியிலே ஒரு விடுதலையோடு நம்ம வாழ முடியும். நாம் மற்றவர்களை மன்னிக்காததுனாலே பலவிதமான உபாதைகள் நமக்கு உண்டாகிறது. இப்போ மன்னிப்பு எதுக்குன்னா, அடுத்தவங்களை பொறுத்து மன்னிப்பு இல்லை. தீமை செய்கிறவன் தீமை தான் செய்வான், தூசிக்கிறவன் தூசிக்கத்தான் செய்வான், நஷ்டப்படுத்துகிறவன் நஷ்டத்தான் படுத்துவான். அது அவனுடைய இயல்பு. அவன் ஆண்டவர் அறியாதவன், ஆண்டவர் அறிஞ்சவங்கள கூட இருக்கலாம். ஆனால் மன்னிப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. மன்னிப்புங்கிறது நம்மளை சார்ந்தது. நாம் மாத்திரம்தான். சமாதானமாகி போகணுன்னா அவங்க வரணும், சேர்ந்து வாழணும்னா அவங்க வரணும், கைப்பிடிச்சு நடக்கணும்னா அவங்க வரணும். ஆனால் இங்கே ஆண்டவர் அதை தனியாக வைக்கிறார். சமாதானம், சந்தோஷம், சேர்ந்து வாழ்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் மன்னிப்பு என்பது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்து, நம்மளை சார்ந்தது. நாம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் மன்னிக்கணும்? அடுத்தவங்க என்ன செஞ்சாங்கிறத பார்த்து இல்லை, அடுத்தவங்க திருந்திட்டாங்களா திருந்தலையாங்கிறத பொறுத்து இல்லை. ஏன் மன்னிக்கணும்னா, முதல்ல கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார், அதனால நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். எவ்வளோ பெரிய காரியத்தை நமக்கு எதிராக செஞ்சிருந்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது, நாம் மன்னிக்காவிட்டால், நாம் அடுத்தவங்களை மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் நம்மை உபாதிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ நம்ம மன்னிக்கலைன்னா நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் சமாதான கேடு, நமக்கு தான் இழப்பு, நம்ம தான் வேதனையில் இருப்போம். அதனால நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஆண்டவர் அன்புள்ளவர். என்னைக்கு நம்ம ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு நம்மளை ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவினாரோ, அன்னைக்கு நம்ம நரகத்திலிருந்து தப்பிக்கிறோம், நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம், எல்லா விதமான தண்டனிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். அது உண்மை. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் ரத்தத்தினாலே கழுவப்படும் போது, பாவம் மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மரணத்துக்கு பின்னாலே நமக்கு வேதனை இருக்கும். ஆண்டவரை தள்ளிவிட்டோம் அப்படின்னா மரணத்துக்கு பின்னாலே, நமக்கு நியாயத்தீர்ப்புக்கு பின்னாலே ஒரு வேதனை இருக்கும். ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் மரணத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே நீங்கள் நானும் வேதனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ரட்சிக்கப்படலைன்னா, பாவம் மன்னிக்கப்படலைன்னா மரணத்துக்கு பின்னால வேதனை. நாம மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் மரணத்துக்கு முன்னால இது பூமியிலே வேதனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சவ மாத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். ஒரு அதிர்ச்சியாக இருக்குல்ல? ஆண்டவர் நம்ம நேசிக்கிறவர், ஆண்டவர் நம்மளை அன்பு செலுத்துகிறவர், அப்படிப்பட்டவர் நம்மளை பாதிக்கிறவங்க கையில் கொடுப்பாரா? இது தண்டனை அல்ல. இன்னும் சொல்ல போனால், நம்ம ஆண்டவர் நம்மளை தண்டிக்க விரும்பலை, அவர் நம்மளை அளவைக்க வேதனைப்படுத்த விரும்பலை. ஆனால் நம்மை திருத்துவதற்காக உபாதிக்கிறவங்க கையில் ஒப்பு கொடுக்கிறார். ராஜா என்ன சொன்னார்? கடனை செலுத்தி தீரும் மட்டும் அவன் அங்கே வை. அப்போ எது வரைக்கும் இந்த உபாதை உண்டாகும்? அடுத்தவங்களை மன்னிக்கிற வரைக்கும் இந்த உபாதை இருக்கும். அப்போ இது தண்டனை அல்ல, நம்மளை சீர்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்கிற முறை. அதுவும் அவர் செய்யலை, அடுத்தவங்க கையில் விட்டு கொடுத்துறார். இவனை சரிப்படுத்துப்பா அப்படின்னு. எப்படி? அம்மா அப்பா போய் டீச்சர் சொல்கிறேன்ல, டீச்சர் வீட்டில் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கான், சொல்லி கொடுங்க, அடிங்க, சொன்னதை கேட்கல, நல்லா அடிங்க அப்படி. எதுக்கு? நம்ம அடிக்க மனசு இல்லை, நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கான், இப்போ எங்கே போய் கொடுத்துட்றான்? டீச்சர்கிட்ட கொடு. ஒரு தகப்பனார் சொல்கிறார், பிள்ளை சொன்னோடைய கேட்க மாட்டேன்டா. போலீஸுக்காரரை பார்த்து, நீங்களாவது பிடிச்சிட்டு போய் 4 சாத்து சாத்துங்க சார், அப்போ தான் அவன் திருந்துவான். எதுக்கு? திருந்த வைக்கிறதுக்கு. அப்போ இந்த உபாதை எதுக்குன்னா நம்மளை திருந்த வைக்கிறதுக்கு. எதில் திருந்தணும்? அடுத்தவங்களை மன்னிக்கிறதுல திருந்தணும்.
நம்ம என்ன சொல்லுவோம்? சாகிற வரைக்கும் அவனை மன்னிக்க மாட்டேன், கொஞ்சமாக செஞ்சான். சில பேர் சொல்லுவோம், செத்தால முகத்தில் முழிக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மன்னிங்க, 70 முறை மன்னிங்க. நீங்கள் மன்னிக்கலைன்னா, நீங்கள் மன்னிக்காதனாலே அவனுக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டங்கிறார். அப்போ மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம். நம்ம அடுத்தவங்களை மன்னிக்கணும். சரி, இப்போ இந்த மன்னிப்புன்னு வரும்போது அடுத்தவங்க தேவையில்லை, இது நம்மளை பொறுத்தது. நாம் அவங்கள மன்னிச்சா போதும். ஏன் மன்னிக்கணும்? நம்ம ஆண்டவன் நம்ம மன்னிச்சிருக்கிறாரு, அதனால நம்ம மற்றவர்களை முதல்ல மன்னிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னிக்கலை அப்படின்னா ஆண்டவர் நாம் மற்றவர்களை மன்னிக்கிற வரைக்கும் உபாதிக்கிறவங்க கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். அதனால உபத்திரவம் நமக்கு உண்டாகும். இப்போ எது வரைக்கும் இந்த உபத்திரவம் நமக்கு உண்டு? அடுத்தவங்களை மன்னிக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நமக்கு பல வேதனை வருது, ஏன் பல உபத்திரவம் வருது, ஏன் பல பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மன்னிக்க வேண்டியவரை நம்ம இன்னும் மன்னிக்கல, பல பேரை மன்னிக்கல. அது ஒரு காரணமாக இருக்கு. ஏன் மன்னிக்கணும்? ஆண்டவர் நம்மளை மன்னித்திருக்கிறார். நாம் மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் நம்மை உபாதைக்குள்ளே ஒப்பு கொடுப்பார். ஆகவே நம்ம மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 - 7 வரைக்கும் வாசிங்க. ஆண்டவர் நம்ம தண்டிக்கவில்லை, நம்ம சிட்சிக்க ஒப்பு கொடுக்கிறார். டீச்சர் மாதிரி, பெற்றோர் மாதிரி நம்மளை சிட்சிக்க, சீர்படுத்த ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு உண்டாகிற பல பிரச்சனை எதுக்குன்னா, நம்மளை சீர்படுத்துறதுக்கு, நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு. அப்போ இந்த சிட்சை வர்ற நோக்கமே என்னென்னா, நம்மளை சரிப்படுத்திக்கிறோம். எதில் சரிப்படுத்தணும்? சில பேரை மன்னிக்காமல் இருக்கமே, அதில் இருந்து நம்ம விடுதலை ஆகணுங்கிறதுக்காக, மற்றவர்களை நாம் மன்னிக்கணுங்கிறதுக்காக இந்த சிட்சை நமக்கு வருது. பைபிளில் வாசிக்கும் போது ஆண்டவர் மன்னிக்கிறார். யாரை மன்னிக்கிறார்? தம்மை சிலுவையில் அடித்தவங்களையே மன்னிக்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. சிலுவையில் அடித்தவங்களை, கொலை செய்ய போகிறவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். இப்படி மன்னிச்சதுக்கு பிறகு அடுத்த வசனம் சொல்லுது, உடனே அவர் ட்ரெஸ் எடுத்து அவங்க சீட்டு போட்டாங்கன்னு போட்டு சீட்டு போட்டார். நம்மளை அந்த என்ன நினச்சிருப்போம்? இவனை மன்னிச்சோம், ஆனாலும் இவங்க திருந்தலையே, இவனை ஆசீர்வதிக்கிறோம், ஆனாலும் திருந்தலையே. ஆனால் ஆண்டவருக்கு அதெல்லாம் இல்லை. நான் மன்னிக்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும். அப்போ நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோம், திரும்ப திரும்ப அவங்க நமக்கு எதிராக தீமை செஞ்சாலும், நமக்கு எதிராக பேசினாலும், நமக்கு இழப்புகளை, நஷ்டங்களை நம்ம உண்டாக்குனாலும் மன்னிக்க வேண்டியது நம்ம மன்னிக்கணும். இந்த மன்னிப்புங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அங்கமாகி மாறணும். நம்ம அடுத்தவங்களை மன்னிச்சாதான் நமக்கு சுற்றி இருக்கிற இந்த உபத்திரவங்கள் இருந்தும் உபாதைகள் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். பல பிரச்சனைக்கு விடுதலை உண்டாகணுமா, நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவங்களாக நம்ம இருக்கிறோம். இங்கே இந்த வேதனைன்னு சொல்கிறோமே, உபாதைன்னு சொல்கிறோமே, இந்த மன்னிக்கிறத மன்னிக்கலைன்னா நமக்கு என்ன நடக்கும்? ஒரு பாதிக்கிறவன்ட்ட கொடுப்பாங்க, வேதனைப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்துருவார்னு பார்க்குறோம். இந்த வேதனை, இந்த உபாதித்தல் அப்படிங்கிறத
கிரேக்க பாஷை வலையை வாசிக்கும் போது பசனிசோ அப்படின்னு போட்டிருக்கு. பசனிட்சோ அப்படின்னு ஒரு வார்த்தையை கிரேக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த பசனிட்சோ அப்படிங்கிறதுக்கு 4 விதமான இடத்துல 4 விதமான அர்த்தத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. பொதுவாக நம்ம வேதனை அப்படின்னு சொல்லிடுறோம், ஆனால் 4 விதமான வேதனைகளை இது குறிக்கிறது. அப்போ நம்ம அடுத்தவங்களை மன்னிக்கலைன்னா நமக்கு 4 விதத்தில் வேதனைகள் உண்டாகும். முதல் காரியம் என்ன அப்படின்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டதும் அதே வார்த்தை தான். அந்த பசனிட்சோ தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுது. இங்கே வேதனை எங்கன்னா சரீரத்தில், உடம்புல வேதனை, சரீர வேதனை. அப்போ அடுத்தவங்களை நம்மளை மன்னிக்கலைன்னா முதல்ல சரீரத்திலே வேதனை உண்டாகும். சரீரத்தில் ஏன் வேதனை உண்டாகுது? வியாதிகள். அடுத்தவங்களை மன்னிக்கலை, அவங்க நினச்சாலே கோபம் வருது, வருத்தம் வருது, ப்ரெஷர் கூடுது, அதனால நமக்கு பலவிதமான வியாதிகள் வருது. அப்போ அடுத்தவங்களை மன்னிக்காததுனால பின்னால் நம்ம பார்க்கலாம், இது படிப்படியாக வியாதிக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. மனசில் கோபம் வந்து அது எரிச்சலாக மாறி அவங்களை பழிவாங்க நினச்சி சரீரத்தில் முதல்ல வேதனையை உண்டாக்கு. இந்த சரீர வேதனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம அடுத்தவர்களை மன்னிக்கணும். அடுத்தவங்களை மன்னிச்சா தான் இந்த சரீரத்தில் உண்டாகிற வேதனையிலிருந்து நம்ம விடுதலையாக முடியும். ரெண்டாவது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கும் போது, இங்க லோத்தை பத்தி சொல்லிருக்கு. இப்ப லோத்து எங்கே பாதிக்கப்படுகிறார்? இருதயத்திலே பாதிக்கப்படுகிறார். முதல்ல பார்த்தோம் சரீரத்தில் வேதனை, ரெண்டாவது மனசுல வேதனை, மனசுல பாதிக்கப்படுறது, அல்லது நம்முடைய உணர்வுகளிலே உணர்ச்சிகளிலே ஒரு பாதிப்பு வருது. அடுத்தவங்களை மன்னிக்கலைன்னா முதல்ல சரீரத்தில் உபாதை வரும், சரீரத்தில் வேதனை உண்டாகும். ரெண்டாவது பார்க்குறோம் நம்முடைய மனசில் வேதனை உண்டாகும். அது மனசில் வச்சு 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 அது நமக்கு பெரிய வேதனையாக மாறி போகுது. அடுத்தவங்களை மன்னிக்காதனாலே மனதிலே நம்ம பாதிக்கப்படுகிறோம். இந்த மன பாதிப்பு நம்மளை யோசிக்க வர்றதில்லை, சிந்திக்க வர்றதில்லை, நிம்மதியாக தூங்க விடுறதில்லை, இல்லை நிம்மதியாக சாப்பிட வர்றதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? உணர்ச்சிகளிலே, உணர்வுகளிலே, மனசில் உண்டாகிற வேதனை. இந்த மனவேதனை போகணும்னா நம்ம மற்றவர்களை மனதார மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூணாவது பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 12:2 இங்கே பிரசவ வேதனைக்கும் இதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. பிரசவ வேதனைங்கிறது குழந்தையை பெற்றெடுக்கும் போது உண்டாகிற வேதனை. ஆனால் இந்த பிரசவ வேதனை அடுத்தவங்களை மன்னிக்காதவங்க வாழ்க்கையில் நிரந்தரமாகவே தங்கிடுது. குழந்தையை பெற்றெடுக்கும் போதே அவ்வளோ வேதனைன்னா இது வாழ்க்கையில் நிரந்தரமான வேதனையானால் அது எவ்வளோ கஷ்டம்னு யோசித்து பாருங்க. அப்போ அடுத்தவங்களை மன்னிக்காதனால நமக்கு எந்த அளவுக்கு வேதனை உண்டாகுதுன்னு பாருங்க. அடுத்தவர்களை மன்னிக்கிறவர்களாக மாறும். கடைசியாக 4வதாக வெளிப்படுத்தல் 20:10 வாசிக்கிறோம். இந்த பாதிப்பு என்னன்னா நித்திய பாதிப்பு. இது நியாய தீர்ப்புக்கு பின்னாலே நரகத்தில் அனுபவிக்கிற பாதிப்பு. நம்ம நினைக்கிறோம் அவங்க தானே தப்பு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
நமக்கு எதிராக செஞ்சவங்களை மன்னிக்காதனாலே சரீரத்தில் பாதிக்கப்பட்டு, மனசில் பாதிக்கப்பட்டு, நித்தியமான வேதனையை பெற்று கடைசியில் பார்த்தா நம்ம நரகத்துக்கும் போகிறோம். ஏன்? அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், அவங்க மேலே கசப்பு வச்சுக்கிறோம், அவங்கள தூத்துறோம், அவங்கள என்னென்னமோ செய்ய நினச்சி அதனாலே நம்ம கடைசி எங்கே வேண்டியதாக போயிடுது? நித்திய நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ மன்னிக்காதனால நமக்கு எவ்வளோ வேதனைகள் பெருகுதுன்னு பாருங்கள். அப்போ நம்ம மற்றவர்களை மன்னிச்சே ஆகணும். நமக்கு எதிராக எவ்வளவு தீமைகள் செஞ்சாலும், எவ்வளவு நஷ்டங்களை நம்ம கொடுத்துருந்தாலும், எவ்வளவு நம்மளை கேவலப்படுத்தியிருந்தாலும், எவ்வளவு நம்மளை அவங்க தூசித்தாலும், நம்முடைய நிலங்களை சொத்துக்களை அவங்க அபகரிச்சிருந்தாலும் மன்னிக்க வேண்டியது நாம. அவங்க நமக்கு எதிராக செஞ்சதை கர்த்தர் பார்த்து கொள்வார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பதில் செய்யறது கர்த்தர். ஆனால் நாம மன்னிச்சுட்டு நாம நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். நம்ம அதை பற்றி யோசிக்காமல் கர்த்தர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம ஓட வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்தவங்களை மன்னிக்கிறோமா? அதங்க கேள்வி. இயேசுவை தெய்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். ஆனால் மன்னிக்கப்பட்ட நாம மற்றவர்களை மன்னிக்கணுங்கிறது தான் இங்கே சத்தியம். ஆண்டவர் ஒரு நாளிலே சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்காரு? ஜோமான்னு சொல்லிக் கொடுக்கார். மற்ற 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் இதை வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்காரு. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது 12ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, அப்போ தான் அடுத்தவங்களை நாங்கள் மன்னிக்க முடியும். அப்படி இல்லை. எப்படி ஜெபம் பண்ணுமா? நாங்கள் அடுத்தவங்களை மன்னிச்சிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் என்ன மன்னிங்கன்னு கேட்கணுமா? அப்போ முதல்ல மன்னிக்க வேண்டியது யாரு? நம்ம தான் மற்றவங்களை மன்னிக்கணும். கவனிங்க, நாம அடுத்தவங்களை மன்னிச்சா தான் கர்த்தர் நம்மை மன்னிப்பார். அப்போ மன்னிக்கிறதுங்கிறது நம்ம தரப்புல இருந்து முதல்ல வர வேண்டிய ஒரு காரியம். இதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. முழு மனசோட நாம மன்னிக்கணும். இப்படி வந்தால் மன்னிப்பு கேள், அப்படி வந்தால் மன்னிப்பு கேள், அப்படிலாம் கிடையாது. மன்னிச்சிருங்களேன்னு சொல்லலை. எந்த சூழ்நிலையிலையும் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவங்களாகத்தான் இருக்கிறோம். எந்த சூழ்நிலை, இதுக்கு எந்த சாக்கு போக்கும் நம்ம சொல்ல முடியாது. மன்னிச்சே ஆகணும். ஏன்னா கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார், அதனால நாம் மன்னிக்கணும். நாம் அடுத்தவங்களை மன்னிக்கலைன்னா அது நமக்குத்தான் வேதனையை உண்டாக்கும், நமக்குத்தான் பாதிப்பை உண்டாக்கும். அதை உணர்ந்து நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவங்களாக நாம் இருக்கிறோம். இந்த மன்னிப்புங்கிறது ஒரு வியாதி மாதிரி, தொற்று வியாதி மாதிரி. இது பரவிக்கிட்டே போகும். பைக்கில் ஒருத்தர் விழுந்துட்டார், காயம் ஆகி போச்சு. விழுந்து காயம் பட்டுருச்சே அப்படின்னு உடனே டாக்டரை கூட்டு போய் அல்லது நம்ம அதை தொடச்சி அதுக்கு மருந்து போட்டு காயம் கட்டினோம்னா அந்த காயம் மாறும். இது ஒன்றும் செய்யாதுங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா காயங்கள் என்ன செய்யும்? சில நேரங்களில் அப்படியே உள்ளேயே அரிச்சிக்கிட்டே இருக்கும், அது பரவிக்கிட்டே இருக்கும், அது பெருசாகிக்கிட்டு தான் போகும். சில பேருக்கு சின்ன சின்ன காயம் தான் வந்துச்சும்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காலில் ஒரு சின்ன காயம்தாயா வந்துச்சுன்னாரு. கடைசிக்கு அவர் காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்படி தான் இந்த மன்னியாமையும் பல நேரங்களில் இன்ஃபெக்ஷனை வளர்த்துக்கிட்டே இருக்கும். அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, நம்ம முதல்ல ஒருத்தரை மன்னிக்கலைன்னா அடுத்த நிலைமை அது எங்கே எப்படி வளருதுன்னா கோபமாக மாறும். நம்ம ஒருத்தரை மன்னிக்கலை அப்படின்னா அவங்கள பற்றி நம்முடைய மனசில் அடுத்து கோபம் வரும். அவங்கள பார்த்தாலோ அவங்கள பற்றி கேட்டாலோ யாராவது அவங்கள பற்றி சொன்னாலோ உடனே நமக்கு என்ன தோணும்? கோபம் வரும். அவனா அவளா அவங்களா அப்படின்னு தோணும், கோபம். அப்போ மன்னிப்பு இப்போ எப்படி பாதிக்குது? அடுத்த நிலைமைக்கு எப்படி போகுது?
கோபத்தை உண்டாக்கும். இந்த கோபம் அவங்க மேலே கசப்பை உண்டாக்கும். அடுத்து மன்னியாத காரியம் கோபத்தை உண்டாக்கி கோபம் கசப்பை உண்டாக்கும். இந்த கசப்பு அடுத்து அவங்கள பற்றி அவதூறாக பேச வைக்கும். வாய்க்கு வந்தபடி பேச வைக்கும், அவதூறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனக்கசப்பை உண்டாக்கும். முதல்ல வெளியே உள்ள கசப்பு. இந்த மனக்கசப்புங்கிறது அதிருப்தியை நமக்கு உண்டாக்கும். அவங்க மேலே நமக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்கும். அதிருப்தி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை உண்டாக்கும். அவங்களுக்கு நினைச்சாலே வெறுப்பு, முகத்தை பார்த்தாலே வெறுப்பு. இந்த தெருவில் வர்றாங்கனாலே வேறு தெருவில் போயிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு பழி வாங்குகிறதா மாறும். அவனை விட்டுறக்கூடாது, அவங்கள விட்டுறக்கூடாது, சும்மா விடக்கூடாது அப்படின்னு பழி வாங்குகிற ஒரு மனப்பக்குவை நமக்கு கொண்டு வரும். இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? மன்னிக்காதிலிருந்து ஆரம்பிக்கும். மன்னிக்காத குணம் பழி வாங்குற வரை கொண்டு போயிடுது. இன்றைக்கி எப்படி தான் பல பேர் பழி வாங்கணும்னு சொல்லி மொட்டை பிடிச்சுன்னு போடுவாங்க, இல்லை அடுத்தவங்ககிட்ட போய் குறை சொல்லுவாங்க, பற்றி வைப்பாங்க, தீ மூட்டி விடுவாங்க, கொலை வரைக்கும் போயிடுறாங்க. இதனால் அவங்க வாழ்க்கையே வீணாக போகுது. யாருடைய வாழ்க்கை? இந்த மன்னிக்காதவங்களுடைய வாழ்க்கை. தீமை செஞ்சவன் அதுக்குடைய தண்டனை அனுபவிப்பான், அது வேற. ஆனால் நாம மன்னிக்கலைன்னா அந்த மன்னியாமையினாலே நம்ம பல வேதனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, பல இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால நாம் எந்த காரணத்திலையும் அடுத்தவங்களை மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்கள மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இதில் பைபிளில் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 25, 26 வாசிங்க. பாருங்க, ஜெபம் பண்ணணும்னாலே முதல்ல நம்மளை அடுத்தவங்களை மன்னிங்கிறார். அடுத்தவங்களை மன்னிக்காம நீங்க ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிறார். அப்ப நம்ம அடுத்தவங்களை மன்னிச்சா தான் நம்ம ஜெபத்துக்கே பதில் கிடைக்கும். அப்ப மன்னிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், காணிக்கப்பட வார உன் சகோதரன் இடத்துல உனக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னா என்ன செய்யுங்க, உடனே போய் சமாதானம் ஆகிட்டு வந்துருங்கிறார். நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம அடுத்தவங்களை மன்னிச்சிருக்கோமா? ஜெபம் பண்ணணும்னாலே ஒருத்தர் வேலை நமக்கு ஒரு குறை இருக்குன்னா முதல்ல அவங்கள மன்னிச்சுட்டு தான் நம்ம ஜெபமே பண்ணணுமா. அடுத்தவங்களை மன்னிக்காம நம்ம ஜெபம் பண்ணாலே நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லை. கர்த்தர் நம்மளை மன்னிக்க மாட்டார். கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, எவ்வளவு பேர் மேலே நமக்கு மன்னியாமல் இருக்குது, மன்னிக்காமல் இருக்கோம், வருத்தம் இருக்குது, கசப்பு இருக்குது, வேதனை இருக்குது, இல்லை சில பேரை பழிவாங்கன்னு கூட நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுது அவங்கள மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். அவங்கள மன்னிக்காம நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, நம்ம உபாதைகளுக்கு தப்ப முடியாது, நம்ம வேதனைகளுக்கு தப்ப முடியாது. அதனால் நம்ம முதல்ல அடுத்தவங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கணுங்கிற. பல நேரங்களில் இப்படி ஏதாவது கர்த்தர் நம்மளோட பேசி மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் நம்மளோட சில காரியங்களை சொல்லுவோம். இவங்கள போய் மன்னிக்க போகிறேன் அப்படின்னு சில பொய்களை சொல்லி நம்மளை தூண்டி விடுவோம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்டதுனால தான் பாவம் உலகத்துக்குள்ளே வந்துச்சு. இன்னைக்கு பல நேரங்களில் இப்படித்தான் கர்த்தர் நம்மளோட பேசுகிறாரு. ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம சாத்தானுடைய பொய்யான வார்த்தைகளே நயவஞ்சகத்தை கேட்டு நம்ம ஏமாந்து போயிடும். இந்த மன்னிப்பின் காரியத்தில் சாத்தான் எப்படி நம்மளை ஏமாத்துறான் தெரியுமா? முதல்ல அவன் சொல்லுவான், மன்னிக்கணும் தான்,
ஆனால் அவங்க தான் ஊரை விட்டே போயிட்டாங்களே. நீ மன்னிக்கணும் தான், அவங்கள திரும்ப நீ பார்க்கவா போகிற? அவங்கள மன்னிக்கும் தான், அவங்க செத்து போயிட்டாங்கல்ல, பிறதுக்கு மன்னிக்க போகிற அப்படின்னு கேட்போம். இந்த எதிராளியாய் நம்ம நினைக்கிறவங்க நம்ம கூட இல்லை, நம்ம பக்கத்தில் இல்லை, நம்ம பார்க்க போகிறது இல்லை, அது செத்து போயிட்டாங்கங்கிறதுக்காக மன்னிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு இங்கே நாம் சொல்ல முடியாது. ஏன்னா மன்னிப்புங்கிறது அவங்கள சார்ந்ததே இல்லை. மன்னிப்புங்கிறது நம்ம இருதயத்தில் இருக்கு. அப்போ உயிரோடு இருக்காங்களோ நம்மளை விட்டு போய்விட்டாங்களோ அது முக்கியம் இல்லை. மன்னிக்க வேண்டியது எந்த நிலைமையில் நம்ம மன்னிக்கணும். ஒருத்தர் மேலே நம்ம கசப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, வெறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, அதை உணர்ந்த உடனேயே தேவ சமூகத்திலே அவங்கள மன்னித்து விட்டு நாம சமாதானத்தை ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பிசாசு தந்திரமாக சொல்லுவோம், அவங்க பூமியை விட்டு போயிட்டாங்க, மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நமக்குள்ள அந்த வேதனை இருக்குமானால், அந்த கசப்பு இருக்குமானால், நம்ம பரலோகத்துக்கு போகிறது கேள்விக்குறி. நம்ம மன்னிச்சா தான் அங்கே போக முடியும். முதல் காரியம். ரெண்டாவது, பிசாசு என்ன சொல்கிறான்னா, நீ அவங்கள மன்னிக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்கலையே, அவங்க திருந்தவே இல்லையே, மனம் திரும்பாத அவங்கள எதுக்கு நீ மன்னிக்கணும் அப்படின்னு கேட்பான். திரும்பவும் வேத வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன், மன்னிப்பதற்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. மன்னிப்பு நம்மளை சார்ந்தது. கர்த்தர் நம்மை மன்னிச்சனால நாம் மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம உபாதிக்கிறவங்க கையில் விட்டு கொடுத்துருவார். இதுதான், இதுக்காகத்தான் மன்னிக்கணும். அவங்க மனம் திரும்புகிறாங்க, அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, அது அவங்களோட சேர்ந்தது. அவங்க மனம் திரும்பினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா அதனுடைய பலாபலனை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும், அவங்க திருந்தினாலும் திரும்பாவிட்டாலும் நம்ம அவரை மன்னிக்கணும்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. அவங்கள மன்னிக்கலைன்னா நம்ம இருதயத்தில் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்து நமக்கு வேதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நாம் அவர்களை முழு மனதோடு நாம் அவங்கள மன்னிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். மூணாவதாக பிசாசு நம்மளை என்ன சொல்லி ஏமாத்துவான்னா, நீ அவங்க எதுக்கு மன்னிக்க போற, அவங்க கூட போய் சேர்ந்தா இருக்க போற, அவங்க கூட கை கொடுத்தா வாழ போற, அவங்க கூட சமாதானமாக இருக்க போற அப்படின்னு. சேர்ந்து வாழ்கிறோமோ, கைகோர்த்து வாழ்கிறோமோ, சமாதானமாக இருக்கமோ இல்லையோ, ஆனால் மன்னிக்க வேண்டியது தேவன் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிற கட்டளை. நம்ம மன்னிச்சா தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். நம்ம அடுத்தவங்களை மன்னிச்சா தான் நம்ம உபாதைக்கு தப்ப முடியும். சமாதானமாய் வாழணும் அப்படின்னா அதுக்கு வேத காரணம் இருக்கு. ஆண்டவர் வேற சில காரியங்களை சொல்றாரு. இங்கே கர்த்தர் சொல்றது சமாதானமாய் வாழ்றதுக்கு சொல்லல, நம்ம சமாதானமாய் வாழ்றதுக்கு, அடுத்தவங்களோட சமாதானமாய் வாழ்றதுக்கு இல்லை, நம்ம நிம்மதியாய் வாழ்வதற்கு. இப்போ நம்ம அவங்களோட சமாதானமாக இருக்கணும்னா அவங்க நம்மகிட்ட வரணும், நம்ம அவங்கள்ட்ட போகணும். ரெண்டு பேரும் சமாளிச்சாதான் சமாதானமாக போக முடியும். ஆண்டவர் இங்கே அந்த சமாதானத்தை பேசலை. அதான் வசனமே சொல்லுது, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க பாருங்க. கூடுமானால், ஏன்னா எதிர்த்தரப்பு வரலன்னா அங்கே சமாதானமாக சேர்ந்து இருக்க முடியாது. ஆனால் மன்னிப்புக்கு எதிர்த்தரப்பே தேவையில்லை. மன்னிப்புங்கிறது நம்மளை சேர்ந்தது. அதனால அவங்க வர்றாங்களோ வரலையோ நம்ம சேர்ந்து இருக்க வேண்டியவளா, நம்ம மன்னிக்க வேண்டியவளா இருக்கிறோம். அடுத்து பிசாசு என்ன சொல்றான்னா, அவங்கள மன்னிக்கக்கூடாது. ஏன் மன்னிக்கக்கூடாது தெரியுமா? அவங்க செஞ்ச காரியத்தை சரிப்படுத்தவே முடியாது, அவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க. இளைய குமாரனை யோசித்து பாருங்க, தகப்பனுடைய சொத்தை பிரித்து காலி பண்ணிட்டு போயிட்டான். தகப்பன் சொத்தை அழிச்சிட்டு போயிட்டான். அதை திரும்ப வாங்க முடியுமா? யோசித்து பாருங்க. சொத்துக்களை அழிச்சிட்டான், பணங்களை அழிச்சிட்டான். ஆனாலும் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான், அவனை மன்னிச்சான். அவன் செஞ்ச காரியம் மிகப்பெரிய காரியம், மோசமான காரியம், சரிப்படுத்தவே முடியாத காரியம். ஆனாலும் தகப்பன் மன்னித்தான். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். நமக்கு எவ்வளோ பெரிய கேடை உண்டாக்கி இருந்தாலும், சரிப்படுத்த முடியாத தீமையை உண்டாக்கி இருந்தாலும் அது அவனுக்குரியது. அவன் நல்லவா இருந்தான், போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் திரும்ப வந்தான். அது அவனுக்குரியது. ஆனால் இந்த தகப்பன் அவனை பழிவாங்க நினைக்கல.
நம்ம பேச்சை மீறிட்டானேன்னு சண்டைக்கு போகல, சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சண்டைக்கு போகல. அவனை வெறுக்கலை, ஒருக்கலை, கசப்பு இல்லை. அவன் எப்போ வருவான்னு காத்து கிடக்கிறான். அவன் தெருமனையில் வர்றதை பார்த்து ஓடியே போய் கட்டி அணைத்து கொள்ளுகிறான். காரணம் என்ன? அவ்வளவு அவன் மன்னித்து இருக்கிறான். அந்த மன்னிக்கிற சுபாவம் இன்னைக்கு நமக்கு தேவை. மன்னிக்கணும். அந்த தகப்பனை போல இளையகுமாரனை மன்னிச்சது போல நம்ம மன்னிக்கணும். அவன் திருந்திட்டானா திருந்தலையா, அவன் செஞ்சதை சரிப்படுத்த முடியுமா சரிப்படுத்த முடியாதா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. முற்றிலுமாய் நாம் அவங்கள மன்னிக்க வேண்டியதாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவோம், பிசாசு சொல்கிறான், நீ இப்போ மன்னிச்சேன்னு வச்சுக்கோ, அவன் திரும்ப திரும்ப உனக்கு தீமை தான் செய்வான். நீ அவனை மன்னிச்சேன்னு வச்சுக்கோ, தொடர்ந்து அவன் உனக்கு தொல்லை தான் கொடுப்பான். இல்லை, நீ மன்னிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஏமாலின்னு நினச்சிருவான். அதனால விட்டு கொடுக்காத, மன்னிச்சிடாத அப்படின்னு பிசாசு சொல்லி கொடுக்க. ஆண்டவர் சொல்றாரு, முறை மன்னிங்கிறார். கால அளவு கிடையாது. திரும்ப திரும்ப மன்னிச்சுட்டே இரு. அவன் எத்தனை முறை தொந்தரவு பண்ணாலும் பரவாயில்ல, நீ அவங்கள மன்னிக்கணுங்கிறார். அவன் திரும்ப திரும்ப நமக்கு தீமை செஞ்சாலும் சரி, நீ அவனை மன்னிக்கணும் தான் வேதம் நமக்கு சொல்லுது. சிலுவையில் தொங்குற இயேசுவை பார்க்குறோம். ஆண்டவர் மன்னித்தார், ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகுதான் அவன் வஸ்திரத்தையே அவன் சீட்டு போடுறான். ஆக ஆண்டவர் ஏண்டா உன்னை மன்னிச்சேன்னு நினைக்கல, மனப்பூர்வமாய் ஆண்டவர் மன்னித்தார். காரணம் அவர் பரலோகத்துக்கு போகணும், உலகத்துக்கு ரட்சகராய் மாறணும், உலகத்துக்கு மீட்பை உண்டாக்கணும். அப்ப நமக்கு எதிராய் திரும்ப திரும்ப அவங்க தீமைகளை செஞ்சா கூட, திரும்ப திரும்ப நமக்கு அவங்க மனவேதனையை கொடுத்தா கூட, மன்னிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம மன்னிக்கணும். மன்னிச்சாதான் நமக்கு விடுதலை, நம்ம சமாதானமா இருக்க முடியும், நம்ம நிம்மதியா இருக்க முடியும். தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். நாம் அந்த உபாதைகளில் இருந்தெல்லாம் தப்பிக்க முடியும். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்படி பல நேரங்களில் பிசாசு நம்மளை வஞ்சிக்க பார்க்குறான், மற்றவங்களை மன்னிக்க விடாதபடிக்கு. ஆனால் நம்ம மன்னித்தே ஆகணும். சில நேரங்களில் சில பேர் நம்மளை கண்டு பயப்படுவாங்க, அவங்க செஞ்ச காரியத்துக்காக பயப்படுவாங்க. ஐயோ அப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு. நல்ல உதாரணம் யோசேப்பினுடைய சகோதரர்கள். கையமயமாய் பிடிபட்ட ஸ்திரீ. இவங்களெல்லாம் யோசேப்பும் சரி ஆண்டவரும் சரி இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி தான் அனுப்பி விடுறாங்க. மனப்பூர்வமாய் மன்னிச்சாங்க. இது ஒரு காரியத்துக்கு புரிந்து கொள்ளணும், மன்னிக்கிறவர்களை தேவன் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். யோசேப்பு தன் சகோதரமாரையும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் இப்போ அவர் உயர்த்தி வைக்கிறார். தீமை செஞ்சவங்க பட்டினி கிடந்து வர்றாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வராங்க. எங்க இருந்தாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இருந்தவங்க. அவங்க இந்த யோசேப்புக்கு எதிராக தீமை செஞ்சாங்க. ஆனா இந்த மன்னிக்கிற யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எங்க? எகிப்தில். எகிப்தை நம்ம பிசாசுக்கு அடையாளமா பேசுறோம், அந்த காலத்துக்கு அடையாளமா பேசுறோம். ஆனா மன்னிக்கிற இந்த ஒரு யோசேப்புனால எகிப்திலே தானியம் உண்டாயிருக்குது. தேவன் எகிப்தை ஆசீர்வதிச்சார். அப்ப மன்னிக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். தேவன் மன்னிக்கிறவங்களை உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். மன்னிக்கிறதுனால இது பலவீனம் இல்லை, மன்னிக்கிறதுனால அவங்க எதுவும் இழக்க போறது இல்லை. கர்த்தர் உயர்த்திக்கிட்டே தான் இருந்தார் யோசேப்பை. ஆனா தீமை செஞ்சவங்க தான் பயந்து போய் காலில் விழுறாங்க, ஐயோ நம்மளை பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு. ஆனா யோசேப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா இன்றைக்கு நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களே உயிரோட காக்கும்படிக்கு தேவன் இதை நன்மையாய் மாற பண்ணினார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கு. அப்ப மன்னிக்கிறவர்களை தேவன் உயர்த்துவார். மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களை தேவன் சகல காரியத்தில் உயர்த்தி வைப்பார். ஒரு நஷ்டமும் அவங்களுக்கு வரப்போறது இல்லை. சில நேரங்களில் நம்ம மன்னிச்சிட்டோங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதாகவும் இருக்கு.
அன்னைக்கு ஆண்டவர் கையமையுமாய் பிடிபட்டு சரி பயந்து போயிருக்கா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மன்னிச்சுட்டேங்கிறார். இங்க யோசேப்போ நான் உங்களை மன்னிச்சுட்டேங்கிறத வெளிப்படுத்தி காட்டுறாரு. சில நேரங்களில் நம்ம வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இல்லை. அவங்க உணர்வு அடைஞ்சாங்கன்னா, அவங்க திருந்தி வந்தாங்கன்னா, பயந்தாங்கன்னா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா, நான் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வரவே இல்லையா, நம்ம மன்னித்து விட்டு ஆண்டவருக்கு முன்னால நாம நிம்மதியாய் நம்ம வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கோம். அப்போ மன்னிக்கிறதுங்கிறது எல்லா நேரத்திலையும் தேவையான ஒன்று. இதில் இந்த மன்னிப்புங்கிறது தேவன் நம்மை மன்னித்தார், நாம் அடுத்தவங்கள மன்னிக்கணும். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய குணம் மன்னிக்கிறது. அப்போ நம்ம குணமும் இப்படி தான் இருக்கணும், மன்னிக்கிறவங்களா மாறணும். எத்தனை முறை நமக்கு தீமை செஞ்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம அந்த குணமுள்ளவங்களா மாறணும், மன்னிக்கிறவங்களா மாறணும். எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை, இன்ஃபினிட்டி, கால அளவே இல்லாத அளவுக்கு நாம மற்றவர்களை மன்னிக்கணுமா. அப்படி எந்த அளவுக்கு நீங்களும் நானும் மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் நானும் இந்த பூமியிலே சமாதானமாய் நிம்மதியாய் விடுதலையோட உபாதை இல்லாமல் நாம் வாழ முடியும். நாம் மன்னிக்காவிட்டால் அந்த 4 விதமான வேதனைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், இந்த பூமியில அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ முதல்ல தேவன் நம்மளை மன்னித்தார், அதனால் நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். தேவன் மன்னிச்சது போல மற்றவர்களே மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கலன்னா அது படிப்படியாய் வளர்ந்து வந்து பழிவாங்கிற நிலைமை கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு போயிடாம ஆரம்பத்திலேயே யார் மேலே நம்ம கோபம் இருக்கோ, வருத்தம் இருக்கோ, பகை இருக்கோ, கசப்பு இருக்கோ, அதை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு முழுசுமாய் அவங்கள மன்னிச்சுட்டு மனப்பூர்வமாய் மன்னிச்சுட்டு நம்ம வழியில் போனோம்னா நாம் நிம்மதியாய் சமாதானமாய் விடுதலையோடு கூட இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் மாற முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளே அவர் உயர்த்துவார், சகல ஜனங்களுக்கு முன்னாலே தளர்ந்து நடக்க முடியும். ஜோமனுமா இருக்கிற இடங்களை எல்லாரும் அப்படி கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். நமக்கு எதிராய் பேசியவர்கள், நமக்கு எதிராய் செயல்பட்டவங்க, நமக்கு தீமையை உண்டாக்குனவங்க, நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குனவங்க, நமக்கு வர வேண்டியதை தட்டி பறிச்சவங்க, எவ்வளவோ பேர் மேலே நம்ம கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், பகை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பழிவாங்கன்னு கூட நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்களெல்லாம் இப்போ மன்னிக்கணும். அவங்க எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். அவங்க திருந்திருக்காங்களோ திருந்தலையோ, மன்னிப்பு கேட்டாங்களோ மன்னிப்பு கேட்டலையோ, உணர்வு அடைஞ்சிருக்காங்களோ இல்லையோ, அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்களோ தூரத்தில் இருக்காங்களோ, உயிரோடு இருக்காங்களோ மரிச்சு போனாங்களோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. மன்னிக்க வேண்டியது நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து, ஆண்டவரே அவங்கள மன்னிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பான்னு கேட்போம். மனப்பூர்வமாய் அவங்கள மன்னிப்போம். மன்னிக்க வேண்டியது அவசியம். நாம மற்றவங்களை மன்னிக்கிறோம்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்கிறத வெளிப்படுத்தி காட்டுறோம். கர்த்தர் மன்னித்தார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் அப்படியே விட்டு கொடுப்போமா? கர்த்தர் யாரையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரோ அவங்க எல்லாரையும் மன்னிக்கலாம். நம்ம குடும்பத்தாராக இருக்கலாம், நம்ம உறவு ஜனங்களாக இருக்கலாம், நம்ம சிநேகிதமாராக இருக்கலாம், நம்முடைய சபையாராக இருக்கலாம், நம்ம தெருக்காரங்களாக இருக்கலாம், ஊருக்காரங்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு எதிராளிகளாக செயல்படுறவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, மன்னிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மற்றவர்களை மன்னிக்கும் போது தான் நமக்கு விடுதலையும் நமக்கு சந்தோஷமும் நமக்கு சமாதானமும் உண்டாகும். நான் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா நமக்கு இந்த மேன்மை கிடைக்க போகிறது இல்லை. கர்த்தருடைய கரங்களை அப்படியே விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்கப்பா, மற்றவர்களை மறக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம விட்டு கொடுத்து ஆராய்ஞ்சு பார்த்து, யார் யார் மேலாம் நம்ம கோபம் இருக்கோ, யார் யார் மேலாம் நமக்கு வருத்தம் இருக்கோ, யார் யார் மேலாம் நம்ம கசப்பு இருக்கோ, அதெல்லாம் இன்றைக்கி தேவ சமூகத்தில் இறக்கி வைப்போம். அவங்கள மனப்பூர்வமாய் மன்னிக்க தேவன் நமக்கு ரொம்ப பாராட்டட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி தேவன் நமக்கு பலன் கொடுக்கவும், நம்ம எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னிக்க
தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம்.